வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் நடைபெற்ற பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாத்து அதிகாரம் வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளது என்று மத்திய நுகர்வோர் அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கோவை மதுரை ஒருங்கிணைந்த மெட்ரோ ரயில் திட்டம் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. வதோதராவில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் பொருளாதார நிபுணர்களுடன் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் இன்று பங்கேற்றார். வரும் 2025-26 நிதியாண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறுவதற்கான முக்கிய துறை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் இதில் விவாதித்ததாக தெரிகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், நித்தி ஆயோக் நிர்வாக இயக்குநர் BVR சுப்பிரமணியம் மற்றும் மூத்த அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனிடையே பிரதமர் மத்திய பிரதேச மாநிலம் கஜுராஹோவில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100ஆண்டு பிறந்தநாளை ஒட்டி நினைவு தபால் தலை மற்றும் நாணயத்தை நாளை வெளியிடுகிறார். கிராம பஞ்சாயத்துகளில் நல்லாட்சியை உறுதி செய்யும் வகையில் சிறப்பான பணிகளை மேற்கொள்ள வழிகோலும் 1153 அடல் கிராம் நல் ஆளுமை கட்டிடங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். இதனிடையே வாஜ்பாயின் பிறந்தநாள் மற்றும் அரசியல் அமைப்பு சாசனத்தின் 75வது ஆண்டை குறிக்கும் வகையில் குஜராத்தில் எனது பாரதம் நல்லாட்சி பாத யாத்திரையை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய நுகர்வோர் தினத்தை ஒட்டி மத்திய நுகர்வோர் பொது விநியோகத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு தொடர்பான பல்வேறு புதிய திட்டங்களை இன்று தொடங்கி வைத்தார். நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களுக்கு ஆளுமை வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். பாதுகாப்பான, வெளிப்படை மற்றும் நம்பகத்தன்மையுடன் கூடிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கி முறையற்ற இணையதள வர்த்தக செயல்பாடுகளை களைய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக குறிப்பிட்டார். மின்னணு வர்த்தக தள உரிமையாளர்கள், பங்குதாரர்கள், குடிமை அதிகாரிகள், ஒழுங்குமுறை ஆணையர்கள் உள்ளிட்டோர் இணைந்து நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நேர்மையான செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்ல அழைப்பு விடுத்துள்ளார். நுகர்வோருக்கு ஆளுமை வழங்கி குறைபாடுகளை கண்டறிந்து செயல்படுவதற்கான மின்னணு செயலியையும் அமைச்சர் அறிமுகம் செய்தார். 1986ஆம் ஆண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கி சட்டமாக இயற்றப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இத்தினம் நுகர்வோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. நுகர்வோர் தினத்தின் முக்கியத்துவத்தை தூத்துக்குடி மாவட்ட நுகர்வோர் ஆணைய உறுப்பினர் திரு சங்கர் எடுத்துரைக்கையில், நுகர்வோர் பின்பற்ற வேண்டிய 5 கட்டளைகள்: தேவைக்கு அதிகமான பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும், தரமற்ற தேவையில்லாதவைகளை பயன்படுத்த மறுத்தல், மீண்டும் பயன்படுத்தக்கூடிய வகையில் பொருட்களை நாம் வாங்க வேண்டும், பயன்படுத்தவைகளை மீண்டும் மறுசுழற்சி செய்தல் வேண்டும், வாங்கும் முன்பு பலமுறை சிந்திக்க வேண்டும், விழிப்புணர்வு கொள்வோம், வேதனையை வெல்வோம். நாட்டில் நடப்பு நிதியாண்டின் முதல் 8 மாதங்களில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி 1 லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தால் இது சாத்தியமானதாக தமது சமூக வலைதள பதிவில் அமைச்சர் கூறியுள்ளார். நவீன கைபேசிகளின் ஏற்றுமதி நடப்பாண்டு 1,70,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்மார்ட் போன் பிரிவில் உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 9 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 6 நாள் பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் இருதரப்பு, பிராந்திய, சர்வதேச பிரச்சினைகள் குறித்து அவர் விரிவாக விவாதிக்கிறார். இந்திய தூதரக அதிகாரிகளின் மாநாட்டிலும் டாக்டர் ஜெய்சங்கர் தலைமை உரை ஆற்றுகிறார். கிறிஸ்துமஸ் பெருவிழா நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கிறிஸ்தவ மக்களுக்கு தமது உளம் கனிந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். துன்பம் செய்தவருக்கும் நன்மை செய்யும் அன்பை விதைத்த இயேசு பெருமானின் அன்பு மற்றும் அமைதி வழி தற்போதைய தேவையாக உள்ளது என்று தமது வாழ்த்துச் செய்தியில் முதலமைச்சர் கூறியுள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி விடுத்துள்ள செய்தியில், உள்ளம் முழுவதும் மகிழ்ச்சி பொங்கிட உவகை பெருக்குடன் கிறிஸ்துமஸ் திருநாளை கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்குவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி இன்று நாடு முழுவதும் தேவாலயங்களில் நள்ளிரவு பிரார்த்தனைகள் நடைபெறவுள்ளன. இயேசுபிரானின் பிறப்பை குறிக்கும் வகையில் இல்லங்களில் குடில் அலங்காரங்களோடு ஒளி விளக்குகள் களை கட்டியுள்ள நிலையில் தென் மாவட்டங்களில் பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன.
கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாலப்பள்ளம் என்ற இடத்தில் அப்பகுதி இளைஞர்கள் பிரமிட் வடிவிலான பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் குடிலை வடிவமைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆண்டுதோறும் கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பகுதியில் உள்ள இளைஞர்கள் வித்தியாசமான முறையில் பிரம்மாண்டமான குடில் அமைத்து கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு 45 அடி உயரம் 80 அடி நீளம் கொண்ட பிரமிடு வடிவிலான பிரம்மாண்ட கிறிஸ்துமஸ் குடில் அமைத்து அதனுள் கிறிஸ்து பிறப்பு குறித்த காட்சிகளை தத்ரூபமாக வடிவமைத்துள்ளனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி கேக் விற்பனையும் சூடுபிடித்துள்ளது. மயிலாடுதுறையில் பல்வேறு உருவங்களில் வடிவமைக்கப்பட்ட விதவிதமான கேக்குகளை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் சென்ற மீனவர்களை தலைமன்னார் கடற்பகுதியில் கைது செய்து அங்குள்ள கடற்படை முகாமிற்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். கோவை மற்றும் மதுரைக்கான ஒருங்கிணைந்த மெட்ரோ ரயில் திட்டம் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டிருப்பதாக சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன மேலாண் இயக்குநர் திரு M.A. சித்திக் கூறியுள்ளார். கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மத்திய அரசின் ஒப்புதல் கிடைத்தவுடன் 3 ஆண்டுகளில் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் என்றார். 32 ஸ்டேஷன் அடங்கிய மெட்ரோ ரயில் திட்ட 2 வழித்தடங்களோட சமீபத்தில் கூடுதல் விவரங்கள் கேட்டதன் அடிப்படையில் அந்த விவரங்களும் தற்போது மாநில அரசு மூலமாக வழங்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் மதுரைக்கு ஒரு ஒருங்கிணைந்த திட்டமாக நாங்கள் சமர்ப்பித்தோம். மொத்தம் 10,740 கோடி, மதுரைக்கு 11,340 கோடி செலவிலும் ஒருங்கிணைந்த திட்டம் அப்ரூவல் வந்ததிலிருந்து ஒரு 3 ஆண்டுகளிலே செயல்படுத்தது. தந்தை பெரியாரின் 51வது நினைவு தினத்தை ஒட்டி முதலமைச்சர் திரு M.K. ஸ்டாலின் சென்னை அண்ணா சாலையில் உள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அருகில் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பெரியார் திடலில் அமைக்கப்பட்டுள்ள பெரியார் பகுத்தறிவு எணினி நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். தமிழக முன்னாள் முதலமைச்சர் M.G. ராமச்சந்திரனின் 37வது நினைவு தினத்தை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே. பழனிசாமி இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல், திருவாரூர் உட்பட மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு அஇஅதிமுகவினர் மலரஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழாவை முன்னிட்டு சென்னை போக்குவரத்து மத்திய பணிமனையில் அரசு போக்குவரத்து கழக விரைவு பேருந்துகளின் சேவையை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்து லட்சணியை வெளியிட்டார். தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு K.R. பெரியகருப்பன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் 2 கோடியே 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், கல்வித்துறையின் மேம்பாட்டிற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். கிராமங்களின் அத்தியாவசிய தேவைகளை கண்டறிந்து அரசு நிறைவேற்றி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீலகிரி மாவட்டம் உதகையில் 1 மாதத்திற்கு பின் இன்று அதிகாலை உறைபனி காணப்பட்டு கடும் குளிர் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் இரவில் புல்வெளிகள், வாகனங்கள் என அனைத்து இடங்களிலும் காணப்பட்ட நீர்த்துளிகள் வெப்பநிலை குறைந்ததால் பனித்துகள்களாக உறைந்து உறைபனியாக காட்சியளித்தது. புல் மைதானங்கள் மீது இருந்த உறைபனியால் புல்வெளிகள் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காணப்பட்டது. உதகை குதிரை பந்தய மைதானம், காந்தல், தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனி தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. உறைபனி காரணமாக உதகையில் இன்று அதிகாலையில் கடும் குளிர் நிலவியது. இதனால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு கோரி காஞ்சிபுரத்தில் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். தமிழ் ஆட்சிமொழி சட்டவாரத்தை முன்னிட்டு பெரம்பலூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திருமதி கிரேஸ் பச்சா இன்று துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மதுவிலக்கு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் வரும் 30ஆம் தேதி பொது ஏலம் விடப்பட உள்ளதாக மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு பெறப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 புதிய பணிகள் உடனடியாக மேற்கொள்ள ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா உத்தரவிட்டுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் அதே பகுதியில் வலுவிழக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வட தமிழக கடலோர மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இன்றும் நாளையும் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வதோதராவில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான 2வது ஒருநாள் மகளிர் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் 5 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 35 ரன் எடுத்துள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுடெல்லியில் நடைபெற்ற பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாத்து அதிகாரம் வழங்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளது என்று மத்திய நுகர்வோர் அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தை சேர்ந்த 17 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கோவை மதுரை ஒருங்கிணைந்த மெட்ரோ ரயில் திட்டம் மத்திய அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக சென்னை மெட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. வதோதராவில் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான 2வது மகளிர் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.